நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானுடைய பேச்சை தான் இன்னைக்கு நம்ம வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியில் முதல்ல கேட்க போகிறோம். எல்லா வளமும் இருக்கிற தமிழ்நாட்டில் மக்கள் மட்டும் எதுவும் இல்லாமல் இருக்காங்கன்னோ அதுக்கு காரணம் முந்தைய ஆட்சிகள் தான் சொல்றாரு. கேட்கலாம். எல்லா வளங்களும் இருக்கிற ஒரு நாடு தமிழர் நாடு. கீவா என் அன்பு மக்களே, வெறும் கரும்பு மட்டும்தான், சக்கரை மட்டும்தான் கீவா. எவன்டையும் பிச்சை எடுக்கல. நார்வே வெறும் காடு மட்டும்தான், காட்டு வளம் மட்டும்தான், பிச்சை எடுக்கல. டென்மார்க் ஆடு மாடு, நியூசிலாந்து ஆடு மாடு, ஆஸ்திரேலியா வெறும் ஆடு மாடு தான். எல்லா நாடுகளும் ஒவ்வொரு வளங்கள் தான் வச்சிருக்கு. யாருக்கிட்டையும் போய் பிச்சை எடுக்கல. ஆனா எல்லா வளங்களும் என் நிலத்தில் இருக்குது. பொருளாதாரத்திற்கு நோபல் பரிசு பெற்ற மதிப்புமிக்க பெருமகன் அமித்யாசன் சொல்றாரு, இந்தியாவில் மட்டும் தமிழ்நாடு தனிநாடாக இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக ஆகியிருக்கும் என்று சொல்றாரு. ஏன் சொல்றாரு? எல்லா வளங்களும் அந்த நாட்டில் அந்த நிலத்துக்குள் இருக்குதுங்கிறாரு. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி, நரிமணம் பெட்ரோல், நம்ம தென்னரசன் கட்டிட்டாரு. தாது மணல், ஆற்று மணல். இங்க பாருங்க, எந்த நாட்டில் இருக்கிற ஆற்று மணலை விட தமிழ்நாட்டில் இருக்கிற ஆற்று மணல் தான் நல்லா இருக்கான். வீடு கட்ட எப்படி பாருங்க. எல்லா வளங்களும் இருக்கு. காடு இருக்கு, ஆடு இருக்கு, மாடு இருக்கு, நிலம் இருக்கு, கடல் வளம் இருக்கு, எல்லா வளங்களும் இருக்கு. ஆனா எங்க கையில திருவோடு இருக்கு. நாங்க தெருவோடு திரிகிறோம். காரணம் என்ன? நோக்கமற்ற தலைமைகள், தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சி முறை. எதை பத்தி அவனுக்கு மாறி மாறி ஜெயலலிதாவை விட்டா கருணாநிதி தான், கருணாநிதியை விட்டா ஜெயலலிதா தான், வேற வழியே இல்லை என்று இருந்த எனது மக்களுக்கு உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் நாங்கள் வந்திருக்கோம். 2 பேரையும் விட்டால் இதோ உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். விடுங்க போதும். 50 ஆண்டுகளில் செய்யாத நல்லதை அடுத்து வருகிற 5 ஆண்டுகளில் செய்ய போகிறார்களா? என்ன செய்ய போறாங்க? ஏற்கனவே முக்காவாசி தமிழ்நாட்டை தின்னுட்டான், வித்துட்டான். ஆறு இருக்கா, ஏரி இருக்கா, குளங்குட்டை இருக்கா, மலை இருக்கா, காடு இருக்கா, என்ன இருக்கு? படிக்க கல்வி வச்சிருக்கியா? கல்வி வியாபாரமாகி நிற்குது. நல்ல வைத்தியம் பார்த்துக்கிற உயிர் மருத்துவம் செய்யறதுக்கு உனக்கு மருத்துவம் இருக்கா? இருக்கா? கருணாநிதிக்கு காட்சி அடிச்சா அரசு மருத்துவமனை படுப்பாரா? ராமச்சந்திரா மருத்துவமனையில் ஏன் படுக்கிறாரு? அவருக்கு தெரிந்த அரசு மருத்துவமனை தரமா இல்லைன்னு. ஏன் உலகத்துல எல்லா நாடுகளிலையும் அரசு நடத்துறது தரமா இருக்கு, நம்ம நாட்டுல அரசு நடத்துறது ஏன் தரம் இல்லாம இருக்கு? தரம் கட்டதுகளை ஆட்சி ஆளும் போது எல்லாம் தரம் கட்டு போயிருக்கு. எல்லாம் தனியார் கொடுக்கிறது. கல்வி தனியார், மருத்துவமனை தனியார், வானூர்தி தனியார், பேருந்து தனியார், குடிநீர் தனியார், எல்லாம் தனியார். அரசு என்ன செய்யுது? எதற்குத்தான் அரசு? கமிஷன் வாங்குறதுக்கு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? தரகர்கள், புரோக்கர்கள். முதலமைச்சர் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. தரகர்கள் எல்லாமே தனியார் மயம். தனியார்னா அப்ப அரசை விட தனி மனிதன் வலிமையானவனா? ஒரு தனி மனிதன் நிர்வாகம் நல்லபடியாக நிர்வாகம் செய்ய முடியும். இத்தனை IAS IPS வச்சிருக்கிற ஒரு அரசு சரியா நிர்வாகம் செய்ய முடியாதா?